ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சத்தம் பெருசாக இருக்கணும். ஹல்லேலூயா. நன்றி. இந்த வேளையில் கூட தேவனை சில பாடல்கள் பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்பதான பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டி, ஓ நல்ல தெய்வம் நம்மளுக்கு நன்மை செய்தாரே, அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்கிறது. ஓ அவரை துதித்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஓ நம்மளுக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஓ நம்மளுக்கு அன்பு கூர்ந்து, ஓ பாவம் இல்லாத அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்து ஒரு 3ஆம் நாளோடு எழுந்து ஓ நம்மளுக்காக மீட்பை தந்திருக்கிறார். அவரு கூட ஒரு விஷயம் கூட நன்றி பலி பீடம் கட்டுவோம் பாடலை பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குதி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், உலகத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள், அதை எண்ணி எண்ணி துதிப்போம். அதை சொல்லி சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடு. எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், பார்க்கும் கண்களை தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரை. நன்றி நன்றி தகப்பனே, தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் நன்றி சொல்லணும்னு வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடும்போது ஒவ்வொரு தேவன் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செய்தீங்களே, ஆண்டவரே எனக்கு உழைக்கும் கரங்களை கொடுத்தீங்களே, ஆண்டவரே இந்த பார்க்கும் கண்களை கொடுத்தீங்களே, ஆண்டவரே பானை நடக்க வைத்தீங்களே, பானை ஓட வைத்தீங்களே, இந்த ஊழியத்திற்கென்று ஓட வைத்தீங்களே, பாயானவர் வேலை செய்ய எனக்கு பலன் கொடுத்தீங்களே. ஓ நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றியாக ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்றுதான், இந்த நன்றி பலிகள் மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
இருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து அவரே எனக்கு தந்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஒவ்வொரு வரிகளையும் பாடும் பொழுது ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஆண்டவரே இந்த கரங்களுக்காக, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த கண்களுக்காக, எங்களுக்கு கொடுத்த சபைக்காக, ஆண்டவரே கொடுத்த போதகர்களுக்காக, கொடுத்த விசுவாசிகளுக்காக, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் கூட எல்லாவற்றையும் நினைத்து அவர்கள் நன்றி பலிகளை செலுத்தும் போது அந்த நன்றி பலிகளை தேவன் சுகந்த வாசனை நுகர்வதாக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை எல்லா கரங்களை வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் அதிகாரம் அகற்றிவிட்டு அதை சொல்லி சொல்லி பாடுவேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் தெரிவிப்படுத்துவோம். எல்லா கரங்களை உற்சாகமா தட்டுவோமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி. அவர் நம்முடைய நன்றி பலிகள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். இப்பொழுது கூட இன்னொரு பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? அவரே உம்மை தவிர யார் உண்டு? நன்மை செய்ய நீர் மாத்திரம் உண்டு ஆண்டவரே. உம்மை தான் எங்கள் வாழ்வில் நாங்கள் ஆதாரமாய் நினைத்து உள்ளோம் என்று உண்மையாக அவரை தவிர நம்மளுக்கு வேற யாரும் இல்லை. அவரே நீங்க தான் ஆண்டவரே என்னோட உள்ளத்தின் அவரேப்பா எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் அவர் மாத்திரம் தான். அவர் இல்லை என்றால் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விஷயம் கூட உம்மை போல யார் உண்டு பாடுவோமா? உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன்
அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்று என்னை கண்டு கண்ணீரை துடைக்க வந்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நம்மை காத்தவர். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே எல்லாரும் சொல்லுங்க. உம்மை போல உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் உம்மை தானே எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் அவர் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வீணாய் போகும். உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து நீரில்லா உள்ளேன். எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், கரங்களை வைத்து எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். நாம் எல்லோரும் மரணத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள். நாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள். நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களே அல்ல. ஆண்டவரே, நாம் மரித்தால் நரகத்துக்கு மாத்திரமே நாங்கள் பாத்திரவான்களா இருந்தோம். ஆனால் தேவன் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்ம மேல் வைத்த அவர் அன்பை விளங்க பண்ணினார். ஓ, பாவமில்லாத இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார். ஒருவேளை கிறிஸ்து மாத்திரம், இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மளுக்கு வரவில்லை என்றால் நம்ம நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து போயிருப்போம். மரணத்தின் பாதையில் நடந்த நம்மை மருத்துவராய் வந்து, நம்மை மீட்பராய் வந்து, நம்மை ரட்சகராய் வந்து, நம்மை மீட்டார். அது எவ்வளவு பெரிய தெய்வம் அல்லவா? அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுவோமா,
போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் மாத்திரம் நம்புவோமா? உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். Yes, Lord. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஷடாய் எல் ஷடாய் ஆராதிப்பேன். Hallelujah. எலோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய் அடோனாய் ஆராதிப்பேன். யேசுவா ஆராதிப்பேன். சகோதரி போது நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு சத்தம் தான் கேட்குது. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சர்ச்சில் பாதி பேர் சொல்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அப்படி தானே? ஆமாம். அதனால் எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். எல்லாருடைய வாயும் திறக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமேன். யூத்து பிள்ளைங்க ஆமேன். ஓகே. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு வீடு வீடாக போய் பிச்சை கேட்குறான். எல்லாரும் அரிசி கொடுக்குறாங்க அவளுக்கு. அதையெல்லாம் அவள் ஒரு பையில் சேர்த்துக்கிட்டு என்ன செய்கிறா? போய்கிட்டே இருக்கிறா. இருட்டாயிடுச்சு. அது ஒரு காடாக இருக்குது, மரங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதியாக இருக்குது. அங்கே திடீர்னு பார்த்தா அவள் போயிட்டுருக்கிற வழியில் ஒரு ரதம், தங்கமயமான ஒரு ரதம் அவள் பார்க்குறா. அங்கே யார் இருப்பா ரதத்தில்? சொல்லுங்க. ராஜா இருக்கிறார். ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா அந்த சிறுமிகிட்ட கேட்குறா, இந்த நேரம் நீ இங்கே என்ன பண்ணுற, என்ன செய்கிறன்னு அவள் சொல்கிறா. சரி, நீ எனக்கு இப்போ கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, அது எனக்கு தா அப்படின்னு கேட்குற. அப்போ அந்த பொண்ணு அவள் பையில் இருந்த அரிசியில் 3 அரிசி. எத்தனை அரிசி? நம்ம நிறைய கொடுப்போம்ல, பையில் இருக்கிறதுல அப்படி ஒரு கைப்பிடியாத அள்ளி கொடுத்துருப்போம்ல ராஜா அண்ணா, அப்படி தானே? அந்த பொண்ணு எண்ணி 3 அரிசி கொடுக்குறா. ராஜாவும் வாங்கிட்டு போயிடுறார். இவளும் வீட்டுக்கு வந்துடுறா. அவளுடைய பையை திறந்து பார்க்கும்போது அவள் வச்சுருந்த அரிசியில் 3 அரிசி மட்டும் எப்படி இருந்ததுதான்? கோல்டன்லாம் மாறி இருந்தது. அப்போ தான் இவன் நினைக்கிறா, ஐயோ நம்ம ராஜாவுக்கு நிறைய கொடுத்துருந்தா இந்த அரிசியெல்லாம் பொன்னாகி மாறி இருக்குமே அப்படின்னு. ஆம் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் என்ன கொடுத்தாலும் அது பொன்னை போல விலையேற பெற்றதாய் மாறுகிறது. அது அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நேரமாக இருக்கலாம், நாம் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது எப்படி இருக்குது? பொன்னை போல விலையேற பெற்றதாய் அவர் மாற்றுவார். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தீர்.
உம்மை துதிக்க வைத்தீர், உம்மை பாட வைத்தீர், நன்றி சொல்ல வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு நீங்கள் சொல்ல போகிறதற்காக என்ன காரியத்தை குறித்து நீர் எங்களோடு பேசுகிறீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனம் அது கிரியை செய்ய உள்ளதாய் வல்லமையாய் புறப்பட்டு போகிறதாய் இருக்கட்டும். உடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, அது நீர் நினைத்த காரியம் ஆகும்படி வாய்த்தே உம்மிடத்துக்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை அப்படியே கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் சொல்லி எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சரியா? இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்டிருப்போம், அப்படிதானே? ஜெபத்தை பற்றி நிறைய கேட்டிருப்போம் இல்லையா? ஆமாம். இதில் இந்த வார்த்தையை சொன்னது யார்? சொல்லு. ஏசப்பா சொன்னாங்க, அப்படிதானே? அங்கே முன்னாடி உலக கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுதுங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தில் எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இந்த அழிவுகளெல்லாம் வரும், இந்த நாசமோசங்கள்லாம் வரும், இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பிழைக்கணும்னா தப்பி யாருக்கு முன்பாக நிற்க? அவருக்கு முன்பாக தான், அப்படி தானே? அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போ ஜெபத்தை ஆண்டவர் இங்கே ஒரு டூலாக சொல்கிறார், அப்படி தானே? ஒரு ஆயுதமாக சொல்கிறார். நீங்கள் தப்பி பிழைக்கிறதுக்கு, தப்பி மீட்கப்படுவதற்கு இந்த ஜெபம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு குவாலிஃபிகேஷனை குறிக்குது, அப்படி தானே? பாத்திரவான்கள்னால் அது தகுதியை குறிக்குது. அப்போது நமக்கு இந்த ஜெபம் ஒரு தகுதியையும் கொடுக்கறது, தப்பித்து கொள்ள ஆயுதமாகவும் அது செயல்படுது. நம்ம ஜெபிக்கிறோமா? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம், அப்படி தானே? எல்லாருமே ஜெபிக்கிறோம், அப்படி தானே? அதாவது ஏசப்பா எப்படி ஜெபிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த வேதத்தில் நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க, அப்படி தானே? நிறைய ஜெபங்கள் தான் நமக்கு இங்கே வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தை எடுத்திங்கன்னா தாவீது ஜெபமாகவே தான் ஏறக்குறைய எல்லா சங்கீதங்களும் இருக்குது, அப்படி தானே? ஆமாம். அடுத்தாப்பில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. ஒரு கட்டம்னு வரும்போது எல்லாரும் என்ன தான் செய்யணும்? ஜெபிச்சு தான் ஆகணும், அப்படி தானே? அப்படி இக்கட்டான சூழ்நிலையில், வியாதி நேரத்தில் இப்படி ஜெபிச்சவங்களெல்லாம் நமக்கு இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அது தெரியும், அப்படி தானே? ஆனால் நம்ம எப்படி இந்த ஜெப வாழ்க்கையில் எப்படி நம்ம ரெகுலராக எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? இல்லை அதை டெய்லி நம்ம செய்கிறோமா? இல்லை ஏதாவது சமயம் இப்படி ஒரு இக்கட்டு நெருக்கம் இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம இயேசுவை தேடுறோமா, ஜெபிக்க முழங்கால் போடுறோமா? இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்மளே என்ன செஞ்சுக்கணும்? ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எனக்குமே நிறைய பிரயோஜனமாக இருந்தது. ஆவியானவர் என்னோடும் கூட ஒரு சில காரியங்களை பேசுனது எனக்குமே இந்த மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அப்படி தானே? இப்படி இந்த ஜெபத்தை பற்றி இயேசு கிறிஸ்து நிறைய சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடி. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த கடைசி கால சம்பவங்களுக்கு நம்ம தப்பிக்கும்படி. அதே போல தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இன்னொரு மத்தேயு 26, லூக்கா 22 அதிகாரத்தில் இதெல்லாம் எந்த இடத்துல எப்போ சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்குங்க, விழித்திருந்து ஜெபிங்க. ஏன்னா எது உற்சாகம் உள்ளது? சொல்லுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது. எது பலவீனம் உள்ளது? மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்ம கூட நிறைய நேரம் அதை ஃபீல் பண்ணியிருப்போம், அப்படி தானே?
வேலையிலேருந்து வரும்போதோ இல்லை ஸ்கூல் காலேஜ்லேருந்து கிளம்பி வரும்போதோ ஒரு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசுலேயே பிளான் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிளான் எல்லாம் என்னவாயிடும்? அப்படியே மாறிடும். அப்படி தானே? உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். அப்படி தானே? அதுதான் இங்கே மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி என்னது உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியில் தான் அந்த பிளான்லாம் பண்ணியிருப்போம். ஸ்கூல் காலேஜில் வேலை ஸ்தலத்தில் இன்றைக்கி சாயந்தரம் போய் இந்த வேலையை இப்படி முடிக்கணும். நான் சொல்கிறது வேலைக்காகவும் சரி ஜெபத்துக்குனாலும் சரி, சரியா? இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம், பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை தொடர்ந்து செய்ய முடியாது. சில நேரம் அதை செய்யாமலே விட்டு விடும். ஏன்னா நம்முடைய மாம்ச பலவீனத்தினால. அப்போ மாம்ச பலவீனத்தையும் மேற்கொள்ளணும்னா நமக்கு அதுக்கு ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. அப்படி தானே? ஆவியானவருடைய துணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும், மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? ஓகே. இன்றைக்கி நான் அதாவது நமக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபம் பண்ணுங்கள். அப்படி தானே? யாக்கோபு போராடி ஜெபம் பண்ணார். அப்படி தானே? யாக்கோபு என்ன செஞ்சார்? போராடி ஜெபம் பண்ணார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணார். எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? எந்த ஜெபத்துக்காவது இங்கே பதில் கொடுக்கப்படலைன்னு எங்கேயாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஏன்னா அவர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். அவர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். அப்படிதானே? மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அவர் என்ன ஜெபமாக இருந்தாலும் நம்ம சொல்கிற அந்த மனதில், அதாவது நமக்கு ஒரு இன்சிடெண்ட் தெரியும், ஆயக்காரன் பரிசேயன். அப்படி தானே? அவங்க 2 பேருமே ஜெபம் செய்ய ஆலயத்துக்கு போகும்போது யார் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா? யார் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா? பரிசேயன். யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது? ஆயக்காரனுடைய ஜெபம். நமக்கு தெரியும். அப்படி தானே? ஆயக்காரன் என்ன சொல்லி ஜெபிச்சாரு? பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அப்படி தானே? ஆக ஜெபத்தில் நம்ம அந்த வார்த்தைகள் முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. நம்முடைய இருதயம்தான் அவருக்கு தேவை. அப்படி தானே? நம்முடைய சூழ்நிலைகள் இப்படியா இருந்தாலும் நம்ம இருதயத்தில் ஏறெடுக்கிற அந்த சின்ன ஜெபத்தையும் அவர் கேட்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சரி, அதனால் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுடக்கூடாது. சரியா? ஏன்னா ஜெபிக்கிறவனை யார் நெருங்க மாட்டா? சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் வர மாட்டான். சொல்லுங்கள் சத்தம்மா. ஜெபிக்கிறவங்களாம் சொல்லுங்கள், ஜெபிக்கிறவங்கள யார் நெருங்க மாட்டா? நிறைய பேர் ஜெபிக்கலை போலியே. இங்கே ஜெபிக்கலையா? ஜெபிக்கிறவர்களை யார் நெருங்க மாட்டா? சாத்தான் நெருங்க மாட்டான். சத்தமாக சொல்லாமே, சாத்தானுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லலாம். சொல்லுங்கள், யூத் மட்டும் சொல்லுங்கள். ஜெபிக்கிற என்னை சாத்தான் நெருங்க மாட்டான். ஜெபிக்கிற என்னை சாத்தான் நெருங்க மாட்டான். சொன்னீங்களா எல்லாரும்? ஓகே. ஜெபிக்கிறவனிடத்தில் அவனுடைய திட்டம் என்ன செய்யாது? பலிக்காது. சரியா? நிறைய திட்டமெல்லாம் அவனும் நம்மளை விட மாஸ்டர் பிளான் போட்டு வச்சு கொண்டு வருவான். யாரை கொண்டு இவங்கள கவிழ்க்கலாம், யாரை கொண்டு இவங்கள வழிமாற பண்ணலாம், யாரை கொண்டு இவங்கள இதை செய்ய வைக்கலாம் அப்படின்னு நம்மளை விட பெரிய மாஸ்டர் பிளான் போடுவான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிச்சா அவனுடைய பிளான் எல்லாம் தவிடுபொடியாக்க நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் வல்லமை கொடுக்குறார். அப்படி தானே? ஆமாம். ஓகே. ஜெபம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஜெபிக்கலை, ஒரு நாள் ஜெபிக்கலை, 2 நாள் ஜெபிக்கலை, ஒரு வாரமே ஜெபிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்லோவாக என்ன உள்ளே வந்துடும்? சாத்தான் உள்ளே வந்துடும். அப்புறம் சாத்தானோட சேர்ந்து அவனுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி தானே? அவன் கொண்டு வர இச்சை வந்துடும், அவன் கொண்டு வர அப்புறம் என்ன அசுத்தமெல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஒரு தேவ மனிதர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிப்பீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா,
நான் ஒரு முறை இல்லை, பைபிளில் இத்தனை முறை ஜெபித்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படி தானே? யாருன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள். தானியேல் எத்தனை முறை ஜெபித்தார்? 3 வேளையை ஜெபித்தார். வேற இன்னொருத்தர் தாவீது. பாட்டி சொல்கிறாங்க தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவர் தாவீதுன்னு ஜெபிச்சார். இவங்க 2 பேருக்கும் அப்புறம் ஜீசஸ் ஜெபிச்ச நேரங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. இந்த தேவ மனிதர்கிட்ட கேட்டாங்களாம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை ஜெபிப்பீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 10,000 முறை. எத்தனை முறை? 10,000 முறை ஜெபிப்பாராம். எப்படி ஜெபிச்சிருப்பார்? அவரே பதில் சொல்கிறார், நடக்கும்போது ஜெபிப்பேன், உட்காரும்போது ஜெபிப்பேன், வேலை செய்யும்போது ஜெபிப்பேன். இப்படி எனக்கு நான் என்னதெல்லாம் செய்கிறேனோ அப்போல்லாம் என் மனது கர்த்தரோடு ஜெபிச்சுக்கிட்டேன். கர்த்தரோடு பேசுகிறது தான் ஜெபம். அப்படி தானே? கர்த்தரோடு பேசுகிறது தானே ஜெபம். ஆமாம், அதுவும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சரியா? ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி தானியேலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தானியேலோட ஜெபம் உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? எடுங்க தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம். தானியேல் 9வது அதிகாரம் 5லிருந்து 9 முடிய. செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துர்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கே விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அதாவது 5, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா அவர் அந்த 5வது வசனத்தில் கிளியராக போட்டிருக்கு, நாங்கள் பாவம் செய்து அப்புறம் அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இதிலே எல்லாத்தையும் அவர் விலாவரியாக சொல்லிட்டார். அப்படி தானே? அதுக்கப்புறமும் அடுத்த 6வது கடைசியில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். 7வது பார்த்தீங்கன்னா வெட்கம் எங்களுக்கே உரியது, நாங்களும் 8வது இதில் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இப்போது இதில் தானியேல் பாவம் செஞ்சாரா? சொல்லுங்க. தானியேல் பாவம் செஞ்சாரா? இல்லை. அவர் எதையாவது அக்கிரமாக செஞ்சாரா? கடவுளுடைய கட்டளைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாரா? இல்லை. துன்மார்க்கமாய் ஜீவித்தாரா? இல்லை. ஆனால் இந்த 5வது வசனத்தில் இது எல்லாமே சொல்லியிருக்கு இல்லையா? பாவம் செய்து அக்கிரமம் துன்மார்க்கம் கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். யார் தான் சொல்கிறாரு? 4வது வசனம் பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, அதிலிருந்து தான் தானியேலோட ஜெபம் ஆரம்பிக்குது. சரியா? அப்போ தானியேலு தான் இந்த 5வது வசனத்தையும் அவர் சொல்கிறார். அவர் பாவம் செய்யலை, ஆனால் தேசத்தோட ஜனங்கள் பாவம் செய்ததை அவர் என்ன சொல்கிறாரு? அவர் செஞ்சதாகவே அவர் சொல்கிறாரு. அப்படி தானே? நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஜனங்களும் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாவத்தினால தான் அந்த தேசம் உங்களுக்கு தெரியும். அந்த தானியேல் அதிகாரத்தில் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதா ராஜாவாகிய யோயாக்கீமை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முற்றுகை போட்டான் அப்படின்னு வந்திருக்கு முதல் வசனத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேபுகாத் நேச்சார் அந்த எருசலேமில் அவங்கள சிறைப்பிடிச்சாச்சு. தானியேலே ஒரு அடிமையாக தான் கொண்டு போகிறாங்க. அப்படி தானே? தானியேலோட இன்னொரு நண்பர்கள் யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ.
இவங்க 4 பேரை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் நம்ம தொடக்கத்தில் பார்ப்போம். அப்படிதானா? இவங்களையும் அடிமைகளாக கொண்டு போய் அவங்களுக்கு அங்கே கல்தேயருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அதில் மற்றவங்கள போல் இவங்கள மாதிரி இன்னும் வேறு தேசத்துலேருந்து கொண்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க? பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மற்றவர்களைப் போல 10 மடங்கு, மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இவங்க காணப்பட்டாங்க. ஏன்னா இவங்களோட யார் இருக்கிறா? இவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னது? ஜெபம் பண்ணுறாங்க. சரியா? தானியேலுக்கு நல்ல ஜெபிக்கிற நண்பர்கள் 3 பேர் கிடச்சிருக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்களோட சேர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே ஜெபம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலை? பிடிக்கல. அப்படி தானே? அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் ஏதாவது அப்படின்னு ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வராங்க. அப்படி தானே? கொண்டு வராங்களா இல்லையா? படிச்சிருக்கிறீங்களா தானியேல் புத்தகம்? நீங்கள் நல்லா ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணீங்க. தீர்க்கதரிசிகள் பேரெல்லாம் சொன்னது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ தானியேலை பற்றி படிச்சிருப்பீங்க தானே? அப்போ வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? அந்த ஜனங்களெல்லாம் போய் ராஜா கிட்ட போய் முறையிட்டு இவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாரு? சொல்லுங்கள். ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு பொற்சிலை, அப்படி தானே? பொற்சிலையை வச்சு இதைத்தான் வணங்கணும். இதை வணங்காதவங்க சிங்கக்கேபியா எரிகிற அக்கினி சூளை, எரிகிற அக்கினி சூளையில் போடுவோம்னா ராஜா என்ன செய்கிறாரு? எழுதி முத்திரை போட்டாச்சாங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்ன செய்கிறாரு தானியேல்? என்ன செய்கிறாரு? சொல்லுங்கள், நான் சொல்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தானியேல் என்ன செய்கிறாரு? கேட்கல. ஜெபம் பண்ணுறாரு. யூத்து பிள்ளைங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் அந்த பதிலை எதிர்பார்க்குறேன். சரியா? என்ன சொல்கிறாரு? தானியேல் வந்து அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது தெரிஞ்சாலும் தினம் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக இருந்து அவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. சரியா? இது எங்கே இருக்குன்னா 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. சரியா? 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக எப்படி முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதையும் அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இப்போ தானியேல் எதை மீறி இருக்கிறாரு? சொல்லுங்க. ராஜாவின் கட்டளையை மீறியாச்சு. அப்படிதானா? அவருக்கு ராஜா யாராவது தான் இருந்திருக்காங்க? கர்த்தர் ஒருவர் தான் அவர் பயப்படுறார். கர்த்தர் ஒருவருக்கு தான் அவர் பயப்படுறாரு. சிங்க கெபிக்கோ அக்கினி சூளைக்கோ அங்கே இருக்கிற நேபுகாத் நேச்சருக்கோ அவர் என்ன செய்யலை? பயப்படலை. அதனால் தான் முன்பு செய்து வந்தபடியே அவர் என்ன செய்கிறாரு? அந்த ஜெபத்தை விடாமல் செய்கிறார். அதனால தான் அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. அப்படி தானே? ராஜாவோடைய சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிற ஒரு விசேஷித்த ஆவி, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துருந்தார். அப்படி தானே? அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி தானே? அப்படி தானே? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் வந்து 3 ராஜாக்கள் இருந்த நாட்களில் அங்கே இருந்திருக்கிறார். அவர் நேபுகாத் நேச்சார் இருக்கும்போது அவர் அடிமையாக வந்தார். ஆனால் நேபுகாத் நேச்சாரே அவரை என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்தி வைத்துட்டார். ராஜ்யத்தில் உயர்த்தி வைத்தார். அதுக்கப்புறம் தரியு ராஜா இருக்கும்போதும் இருக்கிறாரு, கோரேஸ் ராஜா இருக்கும்போதும் இருக்கிறார். இவங்க எல்லாம் இருக்கும்போதும் தானியேலின் காரியம் எப்படி தான் இருந்துச்சு? ஜெயமாக இருந்துச்சு. ஏன்னா தானியேல்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன? ஜெபம். ஜெபிக்கிறத அவர் ஒரு நாளும் விடலை. ஜெபிக்கிறத என்ன செய்யலை? விடலை. ராஜாவுக்கு பயந்து விடலை. மனுஷங்க தம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறாங்க, அவங்க போய் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன செய்யலை? ஜெபிக்கிறத விடலை. சரியா? முன்பு செய்து வந்தபடியே ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாருன்னா பாவ அறிக்கை செய்து, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, வாசித்தோம் இல்லையா, தானியேல் 9 5வது இதில் நம்ம பார்த்தோம். ஜனங்கள், அதாவது இந்த பாவத்தினால தான் இந்த தேசம்
பாபிலோன் ராஜாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பிசாசுடைய ஆளுகைகள்லாம் இருக்குது. இது ஒரு ராஜாவை வந்து இந்த சத்துரு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், அப்படி தானே? ஆமேன். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் மற்ற காரியங்களை ஆண்டவர் பேசுவார். ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ அதே போல் தானியேல் வந்து அது தேசத்தோட எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அதனால் அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டால் ஒழிய, கர்த்தரிடத்தில் சரண்டர் ஆனால் ஒழிய இங்கே வந்து மீட்பு கிடையாது அப்படிங்கிறத அவர் அறிந்ததுனால, ஏன் ஜனங்க பாவம் செஞ்சாங்க, எங்கள் ராஜா பாவம் செஞ்சாருன்னு அவர் அடுத்தவங்களை பற்றி அப்படி சொல்லாமல் தன்னையும் அந்த பாவத்தோட அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? இணைச்சி ஜனங்களாக அவர் தன்னையும் இணைத்து கொண்டு பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். ஆக நம்மகிட்ட முதல்ல நம்மக்கிட்ட அந்த ஜெபம் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய பாவங்கள், நான் என்ன பாவம் பண்ணியிருப்பேன், நான் திருடுனேனா, கொலை செஞ்சேனா, இதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை. பாவம் நம்ம நிமிஷந்தோறும் பாவம் செய்கிறோம் அப்படின்னு இருக்குது, அப்படி தானே? நிமிஷந்தோறும் பாவம் செய்கிறோம். நம்முடைய நீதி எல்லாம் கூட அழுக்கான கந்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம ரொம்ப நீதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி தான் இருக்கான்? அழுக்கு துணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதுலேயுமே ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மீட்பு வேணும், நம்ம தேசத்துக்கு, நம்ம இனபண ஜந்துகளுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், ஒரு விடுதலை வேணும்னா முதல்ல நம்ம அவங்களுடைய பாவங்களில் நாமும் செய்ததாக நினைத்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். சரியா? இதுதான் அந்த தானியேல்கிட்ட இருந்த முதல் குணம். ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்து என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அடுத்தாப்பில் பாருங்கள், அதே அதிகாரம் 9வது இதில் 2வது வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ் கடிப்புகள் நிறைவேறத்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்போ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் கூட அப்படி அக்கா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அப்படி தானே? பாபிலோனோட கேட்டாங்க தானே? நீங்கள் எரேமியான்னு சொன்னீங்க, சரியான பதிலை சொன்னீங்க. அதுதான் அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? தானியேல் வந்து மற்ற தேசத்துக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள் மூலமாய் அறிந்து கொண்டு ஜெபிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனமே பாருங்க, 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களிலாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்போ பாபிலோன் தேசம் எரேமியா 25:11 எடுங்க. எரேமியா 25:11 அதில் தான் அந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளும் 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை தானியேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்து அங்கேயே சொல்லிட்டாங்க, 70 வருஷம் என்னது? பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அறிந்து அவர் என்ன செய்கிறாரு? தேசம் அப்போ இதுக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ இது இப்படி தான் இருக்குது, இதை அறிந்து என்ன செய்யணும்? அதை தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்படிங்கிற அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? எப்படி ஜெபிக்கிறாரு? உபவாசம் பண்ணி சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகி. அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவருடைய ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக தேசத்துக்காக ஜெபிக்கிறார் தானியேல். என்ன செய்கிறாரு? தேசத்துக்காக. முதல்ல எப்படி ஜெபிச்சாருன்னு சொன்னோம்? பாவத்தை அறிக்கை செஞ்சார். அதில் இன்னொரு காரியம் என்னென்னா, அவர் பாவம் செய்யலை, அப்படி தானே? அவர் வந்து சாப்பிட்ற போஜனத்தினால கூட நான் தீட்டுப்படக்கூடாதுன்னு உறுதியாக நின்றவர். ஆனால் அவர் அதை பெருமையாக வச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி செயல்படாமல் தன்னுடைய ஜனத்தின் தேசத்தின் பாவங்களுக்காக தன்னையும் என்ன செய்கிறார்? அவங்களோட இணைத்து பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். இப்போ 2வது தேசத்துக்காக என்ன செய்கிறாரு? அந்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறார். சரியா? நம்ம ஜெபிக்கிறோமா தேசத்துக்காக? சொல்லுங்கள், ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களாம் இன்னிலிருந்து என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும்.
நீங்கள் அந்த தானியேல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரும் சரி தரியும் சரி தானியேலுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. முதல்ல எதிராக இருந்தவங்க அப்புறம் என்ன ஆயிட்டாங்க? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த அக்கினி சூளையிலேருந்து போட்டு வெளிவந்ததுக்கப்புறம் நேபுகாத் நேச்சாரே சொல்கிறார், அப்படிதானே? அதே போல் தரியும் ராஜாவும் என்ன சொல்கிறாரு? அவரை சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி உத்தரவு போட்டது அவர் தான். ஆனாலும் போடுறதுக்கு அவருக்கு என்ன செய்யலை? மனதில்லை. சரியா? அப்படி இருந்தாலும் அவர் தானியேலை எப்படி தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு வகை தேடிட்டு இருந்தாருன்னு போட்டிருக்கு. சரியா? ஆக நம்ம ராஜாக்களுக்காக, நம்ம தேசத்துக்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ராஜாக்களும் நம்மளுடைய தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போ தேசம் எப்படி இருக்கும்? அமைதலாக இருக்கும். தேசம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியுமா? தெரியாது. அப்படி தானே? தெரியாது. அப்போ நம்ம சத்தியம் தெரிந்த நம்ம தான் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? இதை உங்கள் ஜெபத்தில் டெய்லி இனிமேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான் ஜெபிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டெய்லி நம்ம ஜெபத்தில் தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக, சரியா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்காக, எல்லாருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும்போது நம்முடைய தேசத்துலையும் இருக்கிற இந்த அவலங்களெல்லாம் என்ன செய்யும்? மாறும். அவங்க சந்திக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க சட்டத்திட்டங்களை மாற்றுவாங்க இல்லையா? அப்படி தானே? அவங்க சந்திக்கப்பட்டுட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அதன் நிமித்தம் நம்ம தேசத்தில் ஒரு மாற்றம் வரும். அப்படி தானே? அதனால் நம்ம எல்லாருமே இந்திய தேசத்தின் பிரஜைகளாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? ஆக ரெண்டாவது, அவர் தீர்க்க தரிசனத்தை அறிந்து தேசத்துக்காக ஜெபித்தார். சரியா? ராஜாக்களுக்காக ஜெபித்தார். அங்கே ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்களுக்காகவும் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். மூணாவது, அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறார். அதிகாரம் 9:4 பாருங்க. 9:4 பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? தேவன் கிருபையையும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற, சொல்லுங்க வாசிங்க, மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். அப்போ இது தேவனை மகிமைப்படுத்துறது தானே? மகத்துவமும் பயங்கரமான தேவன் அப்படின்னு சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிறாரு. அடுத்தது 7 பாருங்க. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. சரியா? அதுலேயும் என்ன செய்கிறாரு? நீதி உள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறாரு. அடுத்தது 10 பாருங்க. மன்னிப்புகளும் உண்டு. தேவனிடத்துல என்ன இருக்கு? இரக்கம் இருக்கு, மன்னிப்பு இருக்கு. மனுஷனிடத்துல இருக்கா? ராஜா அப்படி இறக்கப்பட்டிருந்தா அவரை தூக்கி அக்கினி சூளையில் போட்டிருப்பாரா? திங்கி கபியில் போட்டிருப்பாங்களா? அவங்களெலாம் பயந்தாங்க. ஜனங்களுக்கு பயந்து நம்ம உத்தரவு கொடுத்துட்டோம், சட்டம் போட்டுட்டோம், அதனால் அதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் தான் இருந்ததே ஒழிய அவங்க யாருமே இறக்கப்படவோ இல்லை. ஆனால் நம்முடைய கர்த்தர் எப்படி? இரக்கமுள்ள தேவன். 1000 தலைமுறைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. சரியா? பாவம் செஞ்ச உடனே நம்ம மன்னிப்பு கேட்குறோம்ல, அப்படி தானே? அவர் மன்னிக்கிறாரா இல்லையா? நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் ஒருவேளை இந்த நேரம் நமக்கு மன்னிப்பு கிடைக்கலன்னா நம்மெல்லாம் இங்கே நின்று இருப்போமா? இல்லை. அப்படி தானே? அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்கிற குற்றங்களை, மீறுதல்களை அவர் என்ன செய்கிறாரு? மன்னித்துக்கிட்டே இருக்கிறார். சரியா? மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் தானியேல் இதையெல்லாம் சொல்லி ஆண்டவரை என்ன செய்கிறாரு? மகிமைப்படுத்துகிறார், ப்ரைஸ் பண்ணுறாரு. அப்படி தானே? அப்படி தானே? ஐஸ் வைக்கிறார். ஆமாம், அப்படி தானே? நம்ம பாஷையில் சொல்லணும்னா, பிள்ளைங்க பாஷையில் சொல்லணும்னா, அம்மாவை ஐஸ் வச்சா ஏதாவது வேணும்னா, ஆமாம், ஐஸ் பெட்டியை தூக்கி தலை மேலே போட்டுட்டா அம்மா எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்பாக்கிட்ட ஒரு பெரிய விலை மதிப்புள்ள ஒரு பொருள் வேணும்னா இது கொடுத்துருவாங்க. அப்படி தானே? கொஞ்சம் தெரியும், பிள்ளைங்க வர்றது பேரண்ட்ஸுக்கு தெரியும்.
அப்படிதானே? அவங்க என்ன நோக்கத்தோடு இப்படி பேசுகிறாங்கங்கிறது பெற்றோருக்கு தெரியும். அப்படி தானே அனுபவப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. இருக்கா? உங்களுக்கு இருக்க அந்த அனுபவம்? ஐஸ் பெட்டியை தூக்கி போட்ட அனுபவம் பிள்ளைங்ககிட்ட கேட்குறேன், இருக்கா? இல்லையா? நல்ல பிள்ளைங்களா? ஓகே. ஆனால் தானியேல் இங்கே என்ன தான் செய்கிறாரு? ஜனங்கள் மத்தியில் பாவம் இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எடையடைய அந்த பாவ அறிக்கையும் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. சரியா? அடுத்தாப்புல 9:14 பாருங்க. அது நடுவில் வாசிங்க. கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கி எங்கள் மேல் வரப்படினார். இந்த தேவராகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளை எல்லாம் நீதி உள்ளவர். தாம் செய்து வருகிற எல்லா கிரியைகளிலும் அவர் எப்படி இருக்கிறாரா? நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அடுத்தது 18 கடைசி. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் வாழ்டங்களையும் உங்கள் நாளில் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எங்களுடைய நீதியை அல்ல, எதை நம்புகிறோம்? ஆமாம். ஏன்னா நம்ம நீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு வேதத்தில், அழுக்கான கந்தைகள். அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட எதையுமே போய் நின்று கேட்க முடியாது. அவருடைய மிகுந்த இரக்கத்தை நம்பி நம்ம எதையாவது கேட்கணுன்னா இந்த விண்ணப்பங்களை அவர் தானியெல்லாம் அப்படி செய்கிறார். சரியா? புரியுதா? அப்போ தானியல் என்னதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு? முதல்ல பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார். தேசத்துக்காக தீர்க்க தரிசனங்களை அறிந்து தேசத்துக்காக ராஜாக்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாரு. 3வது கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவர் மறக்கலை. அப்படி தானே? வெறும் பாவ அறிக்கை இதோட மட்டும் விடலை, இரக்கங்களை மட்டும் கேட்கலை, அவர் கர்த்தரை என்ன செஞ்சுருக்கிறாரு? மகிமைப்படுத்தியும் ஜெபிச்சிருக்கிறார். சரியா? ஏசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபிச்சார்? ஏசு கிறிஸ்து ஜெபித்தார் தானே? ஏன்னா அவர் தான் எல்லாவற்றிற்கும் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனவர் அவர் தான். அப்படி தானே? ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சார்? ஏசு கிறிஸ்து ஜெபித்த நேரங்கள் தெரியுமா? சொல்லுங்கள். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள். அதிகாலையில் இருட்டோடே, அப்படி தானே எழுந்து போனார். சாயங்காலமான வேளையில் ஜெபிச்சிருக்கிறாரு. அப்புறம் நடுஜாமத்தில், அப்படி தானே எல்லா நேரமும் ஜெபிச்சிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து. அவர் கடைசியாக ஜெபிச்சது எங்கே? கெத்செமனி தோட்டத்தில். கெத்செமனிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவர் ஜெபிச்சுட்டு தான் போகிறாரு. அந்த யோவான் 17வது அதிகாரம் ஃபுல்லாக அவருடைய ஜெபந்தான். சரியா? கெத்செமனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறாரு. 18வது அதிகாரத்தில் கெத்செமனியில் போய் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு கெத்செமனியில்? சொல்லுங்கள், எடுங்க. மத்தேயு 26 39 பாருங்க. முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபிக்கிறாரு? அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு, அப்படி தானே, அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்லாம் இருக்கும். அப்படி தானே? ஏன்னா அது என்ன நேரம்னு அவருக்கு தெரியும். அப்படி தானே? அவர் சிலுவையில் உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். பிதா சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? நிறைவேற்றி கல்வாரி சிலுவைக்கு அவர் போகணும். ஆனாலும் அது அவரால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியாத பாரமாக இருக்குது. இன்னொரு இடத்துல லூக்கா 22:41-42 அவருடைய வேர்வை எப்படி வந்ததாக போட்டிருக்கு? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஜெபிச்சா வேர்வை வருமா என்ன? சொல்லுங்கள். யாருக்காவது ஜெபிச்சு வேர்வை வந்திருக்கா? ஃபேன் போட்டிருக்கிறாங்க, ஏசி போட்டிருக்காங்க, பின்மேல ஆஃப் பண்ண சொல்லிடலாம். ஜெபிச்சு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிறதுனா அவருடைய இருதயத்தில் அவ்வளவு பாரம். அப்படி தானே? அப்படி தானே? மெடிக்கலாக அதை பார்க்கும்போது
அந்த நரம்புகளெல்லாம் அந்த பிளட் வெசல்ஸ்லாம் வெடித்து தான் அது அப்படி வந்திருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. சரி, ஆனாலும் அவருடைய ஆத்மா எப்படி இருக்குது? மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம். சரியா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் கடைசியாக இது ஜெபிக்கிற ஜெபந்தான் இது. என்னால் இது முடியலை, ஆனாலும் எப்படி, என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படியே இது நடக்கட்டும், ஆகட்டும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக பிதாவாகிய தேவன்கிட்ட அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். நம்ம இன்றைக்காவது இப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? இதுலையாவது எனக்கு இது இன்றைக்கி இது வேணும், இது இப்போவே நடந்து ஆகணும், அப்படி தானே கேட்டிருக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க, கேளுங்க, சொல்லி அப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணதுக்கு கூட இங்கே வேதத்தில் இது இருக்கு இல்லையா, மாடல் இருக்குல்ல. எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கருத்தாய் ஜெபிச்சு மழையை கேட்டார், வந்துச்சா இல்லையா? ஆமாம், நம்ம அதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜெபிச்சிருக்கோம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கும்படி எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் ஜீவன் போகிறது வரைக்கும் அவர் என்ன தான் செய்கிறாரு? ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கும் போதும் கூட அவர் ஜெபிக்கிறாரா இல்லையா? என்ன ஜெபிச்சாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. அது ஜெபம் தானே? ஆமாம். அடுத்தாப்புல என் ஆவியே உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், சரியா, அர்ப்பணிக்கிறார். இது அதுவும் அதான் கடைசியாக சொன்னது. அது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு? ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். சரி, அப்போ நம்ம இந்த இயேசு கிறிஸ்துடைய முன்மாதிரியே நம்ம அடிச்சுவடை பின்பற்றணும்னா, இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல் உங்கள் சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். இப்போ இங்கே இருக்கிற நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அப்படி தானே? நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்கும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு காரியங்களாக இருக்கலாம், ப்ரொமோஷன்ஸ், இப்படி எதுவாக இருந்தாலும் அது நமக்கு வந்து தெரியாது. ஆனால் நம்ம இது கிடைச்சா எனக்கு இது நல்லா இருக்கும், எனக்கு இதெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நம்ம ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு கணக்கு போட்டுட்ருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு எது தேவனோ அவருக்கு தெரியும், அப்படி தானே? நமக்கு எது தேவனோ அவருக்கு தெரியும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு பிள்ளை வந்து தகப்பனிடத்தில் அப்பம் கேட்டால் பாம்பை கொடுப்பானா, மீனை கேட்டால், இப்படி இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்? பொல்லாதவர்களாகிய நீங்களே, நம்மளாம் யாருன்னு சொல்லிட்டாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா உங்களுக்கு நல்லது செய்வார் இல்லையா? நம்முடைய பரமபிதா நம்ம நினைக்கிறதுக்கும் மேலா, நம்ம விரும்புகிறதுக்கும் மேலா, நம்ம எதிர்பார்த்துருக்கிறதுக்கும் மேலா நமக்கு நன்மை செய்வார். அவர் கையில் நம்ம ஒப்படைச்சிட்டா. ஆக நம்முடைய ப்ரேயர் எப்படி தான் இருக்கணும்? முதல்ல தேசத்துக்கு செய்கிறது அதெல்லாம் நம்ம செய்யணும், சரியா? அதெல்லாம் உங்கள் சித்தப்படின்னு விட்டுறக்கூடாது, அதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமை, சரியா? அதை செஞ்சுட்டு நம்முடைய தேவைகள்னு வருது இல்லையா, நமக்குன்னு சில பர்சனல் ப்ரேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் என்ன செய்யணும்? உங்கள் சித்தத்தின்படி. இப்போ ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும், 2-3 இது சொல்லுவாங்க, நம்ம பேசும்போதெல்லாம் 2-3 இது சொல்லுவாங்க, அப்படி தானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு குழப்பம் ஆகிடும். அந்த நேரம் நம்ம எப்படி தான் ஜெபிக்கணும்? உங்கள் சித்தம் என்னவோ அதன்படி என்ன நடத்துங்க. உங்கள் சித்தம் என்னவோ, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, 2-3 இடத்துலேருந்து உங்களுக்கு வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எந்த இடத்துக்கு போனால் இப்போ நம்ம விரும்புகிற இடம் நமக்கு இப்போ ப்ரெசண்டில் அது நல்லதாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்தையும் அறிந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து, அப்படி தானே? கர்த்தர் ஒருவருக்கு தான் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். அப்போ அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பெஸ்ட்டாக நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த சித்தத்தின்படி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்பவே அவசியம், சரியா? அதனால் இனிமேல் நம்ம ஜெபிக்கும்போது என்ன செய்யணும்? சித்தத்தின்படி, எனக்கு இது விருப்பம் ஆண்டவரே, சரியா, ஆனாலும் உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, நீங்கள் எனக்கு பெஸ்ட்டாக தான் தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவர் கையில் முழுக்க முழுக்க விட்டுட்டோம்னா நம்ம ஒரி இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? புரியுதா? புரியலையா? அடுத்தாப்பில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஜெபிச்சு
நம்ம அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் எல்லாரும் அப்படி பழகியிருப்போம்னு நினைக்கிறேன். எங்கேயாவது போகணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படி தானே? வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டு தானே போகிறோம். ஜெபம் பண்ணிட்டு தானே போகிறோம். ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுறோம். வாங்குகிற பொருள் நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி தானே? இதுக்கெல்லாம் ஜெபிக்கிற நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி தானே? நம்ம எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்படி தானே? அவர் சித்தத்தின்படி ஒரு பிளான் வச்சுருப்பார். நம்ம பிறக்கும் போதே நம்மளை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது கர்த்தருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம அவர் கையில் இருந்து அவரால் பயன்படுத்தப்படும் போது தான் அந்த நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படி தானே? அந்த நோக்கம் நிறைவேறும். அதனால் முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட நம்மளை சப்மிட் பண்ணிடணும், சரண்டர் பண்ணிடணும். அவரே நம்மளை நடத்தும்படி நம்ம என்ன செஞ்சிடணும்? விட்டு கொடுத்துடணும். செய்யலாமா? அப்படி செய்வீங்களா? பதில காணுமே. யூத்து பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் படிக்க போகிறீங்க, ஹையர் ஸ்டடி படிக்க தானே போகிறீங்க. படிப்பீங்கள்ல, படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவீங்கள்ல, அதுக்கும் மேலே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே என்ன தேவை? கர்த்தருடைய சித்தம் என்னதுங்கிறது நமக்கு தேவை. சரியா? புரியுதா? நம்முடைய ஜெபத்துக்கு ரொம்ப ஜெபம் விலையேற பெற்றது. அப்படி தானே? நீங்கள் அதை ஏதாவது என்னைக்காவது அற்பமாக எண்ணியிருந்துருக்கிறீங்களா? இல்லை. நம்ம ஜெபம் ரொம்ப விலையேற பெற்றது. சரியா? அதனால் நம்ம செய்கிற ஜெபம் அப்படிலாம் நம்மளே என்ன செய்யக்கூடாது? அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரியா? அடுத்தாப்புல கர்த்தரை சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்கிறதுக்கு அப்போஸ்தலர் 9:6 பவுல் கேட்பார். எடுக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். பவுல் கேட்குறாரு இல்லையா? சவுல் உங்களுக்கு தெரியும். அவர் சபைகளை எல்லாம் துன்பப்படுத்தி இருந்தார். அப்படி தானே? ஆண்டவர் திடீர்னு சந்திக்கும் போது அவருக்கு என்னாச்சு? அவருக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. அப்படி தானே? அதுக்கப்புறம் அவரை கைலாகு கொடுத்து தான் கைத்தாங்களை தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சவுல் கேட்பார்ல, என்ன கேட்பார்? ஆண்டவர் சொல்லுவார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். சரியா? அவருடைய சித்தத்தை நமக்கு சொல்லுவார். அந்த சித்தத்தை தெரிஞ்சு நம்ம இதுக்கெல்லாம் ஜெபம் வேணும். ஜெபிச்சாதான் அவருடைய சித்தத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். சில சமயம் பேசுவார், வசனங்கள் மூலமாக பேசுவார், ஊழியக்காரங்க மூலமாக பேசுவார். அப்படி தானே? எல்லாவற்றுக்கும் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஓகேவா? அப்போஸ்தலர் 8:16 பாருங்க. அப்போஸ்தலர் 8:16 அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? யாரெல்லாம் யூத் பிள்ளைங்கள்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா? ஜெபிப்பீங்களா? நிறைய பேர் வாய் அப்படியே டைட்டாக மூடி இருக்கு, லிப்ஸ்லாம். ஜெபிப்பீங்களா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதோ இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கிருபையுள்ள கரம் அமரட்டும். ஒவ்வொருவருடைய வழிகளையும் எண்ணங்களையும் தேவைகளையும் இருதயத்தின் பாரங்களையும் அறிந்திருக்கிறவர் நீர்.
எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர் நீர், அவர்களுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் நீர். ஏற்ற காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீர். எங்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து இந்த நாளிலே நீர் எங்களில் மகிமைப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உமக்கடுத்த காரியத்திலையும் ஞானத்திலும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற காரியத்திலும் அவர்கள் வளர்ந்து பெருக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படியா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுதினமும் நாங்கள் உமக்குள்ளே பலப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.